A rectangular lawn 80 meters by 60 meters has two roads, each 10 meter wide, running in the middle of it, one parallel to the length and the other parallel to the breadth. Find the cost of traveling them at rupees 30 per square meter. இப்போ ரெக்டாங்குலர் லானோட டூ ரோட்ஸோட லென்த் வந்து 80 மீட்டர்ஸ் 60 மீட்டர்ஸ் கொடுத்துருக்கு. இப்போ டூ ரோட்ஸோட வைட் வந்து 10 மீட்டர் கொடுத்துருக்கு. இப்போ ஒன் ரோடு வந்து parallel to the length அண்ட் அதர் ரோடு வந்து parallel to the breadthன்னு கொடுத்துருக்கு. இப்போ காஸ்ட் ஆஃப் ட்ராவலிங் வந்து பர் ஸ்கொயர் மீட்டருக்கு ருபீஸ் 30 கொடுத்துருக்கு. இப்போ காஸ்ட் ஆஃப் ட்ராவலிங் எவ்வளோன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் ரோட் parallel to the length கண்டுபிடிச்சிக்க போகிறோம். அதில் இருக்கும் ஏரியா ஆஃப் ரோட் parallel to the length is equal to இப்போது லென்த் வந்து 80 மீட்டரா, இப்போ வைடு எவ்வளோ 10 மீட்டரா, அதான் ஈக்குவல் டு 80 × 10 எழுதியிருக்கோம். இப்போ அதை இன்ட்டு பண்ணோம் அப்படின்னா 800. இப்போ ஏரியா ஆஃப் ரோடு parallel to length is equal to 800 மீட்டர் ஸ்கொயர். இப்போது ஏரியா ஆஃப் ரோடு parallel to breadth கண்டுபிடிக்க போகிறோம். அதான் எழுதியிருக்கோம் ஏரியா ஆஃப் ரோடு parallel to breadth is equal to இப்போது லென்த் வந்து 60 மீட்டர்ஸ் கொடுத்துருக்கா, அதான் ஈக்குவல் டு 60 இன்ட்டு இப்போ வைடு எவ்வளோ 10 அதான் இன்ட்டு 10 எழுதியிருக்கோம். இப்போ அதை இன்ட்டு பண்ணோம் அப்படின்னா 600. இப்போ ஏரியா ஆஃப் ரோடு parallel to breadth is equal to 600 மீட்டர் ஸ்கொயர்டு. இப்போது ஏரியா ஆஃப் தி ஓவர்லாப்பிங் ஸ்கொயர் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது டூ ரோட்ஸ் வந்து ஓவர்லேப் ஆகுதா, 10 சென்டிமீட்டர் வைட் ரன்னிங் இந்த மிடில் ஆஃப் இட் கொடுத்துருக்கா. அப்போது 10 × 10 தானே எழுதுவோம், அதை எழுதியிருக்கோம் ஏரியா ஆஃப் த ஓவர்லாப்பிங் ஸ்கொயர் ஈக்குவல் டு 10 × 10. இப்போ இது இன்ட்டு பண்ணோம் அப்படின்னா 100. இப்போ ஏரியா ஆஃப் த ஓவர்லாப்பிங் ஸ்கொயர் ஈக்குவல் டு 100 மீட்டர் ஸ்கொயர்டு. இப்போது டோட்டல் ஏரியா ஆஃப் ரோட்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ டோட்டல் ஏரியா ஆஃப் ரோட்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏரியா ஆஃப் ரோடு parallel to length ப்ளஸ் ஏரியா ஆஃப் ரோடு parallel to breadth மைனஸ் ஏரியா ஆஃப் த ஓவர்லாப்பிங் ஸ்கொயர் போட்டால் கண்டுபிடிச்சலாமா, அதை எழுதியிருக்கோம் டோட்டல் ஏரியா ஆஃப் த ரோட்ஸ் ஈக்குவல் டு இப்போ ஏரியா ஆஃப் ரோடு parallel to length எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் 800. அதை ஈக்குவல் டு 800 ப்ளஸ் ஏரியா ஆஃப் ரோடு parallel to breadth எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் 600. அதை ப்ளஸ் 600 மைனஸ் ஏரியா ஆஃப் த ஓவர்லாப்பிங் ஸ்கொயர் எவ்வளோ 100. அதான் மைனஸ் 100 எழுதியிருக்கோம். இப்போ அதை ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 1300. இப்போ டோட்டல் ஏரியா ஆஃப் ரோட்ஸ் ஈக்குவல் டு 1300 மீட்டர் ஸ்கொயர்டு. இப்போது காஸ்ட் ஆஃப் ட்ராவலிங் தானே கண்டுபிடிக்கணும். இப்போது டோட்டல் ஏரியா ஆஃப் த ரோடு வந்து 1300 கண்டுபிடிச்சிருக்கோமா. இப்போது காஸ்ட் ஆஃப் ட்ராவலிங் வந்து பர் ஸ்கொயர் மீட்டருக்கு ருபீஸ் 30 கொடுத்துருக்கா. அதில் இருக்கும் டோட்டல் காஸ்ட் ஈக்குவல் டு ருபீஸ் 1300 × 13. இப்போ இது இன்ட்டு பண்ணோம் அப்படின்னா 39,000. இப்போ டோட்டல் காஸ்ட் ஈக்குவல் டு ருபீஸ் 39,000. ஆப்ஷன் டி இஸ் அ கரெக்ட் ஆன்சர்.